இளவரசர் சட்டென்று தான் பேசிக் கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு, உங்களுக்கு ஏதாவது காலடி சப்தம் காதில் விழுந்ததா என்று கேட்டார். கதையில் முழுக்க கவனம் செலுத்தியிருந்த தோழர்கள் இருவரும் தங்களுக்கு ஒன்றும் கேட்கவில்லை என்றார்கள். ஆழ்வார்க்கடியான் சற்று நிதானித்துவிட்டு, நாம் உட்கார்ந்திருக்கும் இடம் முன்னைவிட இப்போது உஷ்டமாயிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். ஏதோ புகை நாற்றம் கூட வருகிறது அப்படின்னு வந்தியத்தேவர் சொன்னார். ஐயா, இந்த இடத்தில் அபாயம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கவலையுடன் கேட்டார். அபாயம் ஏதாவது இருந்தால் காவேரி அம்மன் கட்டாயம் எச்சரிப்பால், கவலை வேண்டாம் அப்படின்னு இளவரசர் சொன்னார். நீங்கள் உடனே சென்று உங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள். தூக்கம் வராவிட்டாலும் தூங்குவது போல் இருங்கள், சீக்கிரம் அப்படின்னு இளவரசர் சொன்னார். அவ்விதமே இருவரும் சென்று படுத்து கொண்டாங்க. கண்களை மூடிக்கொள்ளவும் முயன்றாங்க. ஆனால் அவர்களை மீறிய ஆவலினால் கண்ணிமைகள் மூடிக்கொள்ள மறுத்தன. பார்த்து கொண்டு இருக்கும் போதே நிலா வெளிச்சம் வந்த பால்கனியின் அருகில் ஒரு உருவம் நின்றது. வீதியில் இடிந்து விழுந்த மாளிகைக்கு எதிர்பார்த்த அதே ஸ்ரீயின் உருவம்தான். மிக மெல்லிய உஸ் என்ற சத்தம் அங்கிருந்து வந்தது. அருள்மொழிவர்மன் எரிந்து பால்கனி ஓரமாக சென்றால் வெளியில் நின்ற உருவம் ஏதோ சமிக்கை செய்தது. இளவரசர் அந்த அறையில் படுத்திருந்த தன் தோழர்களை சுட்டி காட்டினார். சமிக்கை பாஷையில் அதற்கும் ஏதோ மறுமொழி கிடைத்தது. உடனே அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியானையும் தன்னை தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அந்த மாளிகையிலிருந்து வெளியேறினார். அந்த மூதாட்டி சென்ற வழியில் மூவரும் மௌனமாக நடந்தார்கள். இருபுறமும் மரங்கள் அடர்ந்து இருள் சூழ்ந்திருந்த பாதையில் அவர்கள் வெகு தூரம் சென்ற பிறகு திடீரென்று நிலா வெளிச்சத்தில் ஒரு அதிசயமான காட்சியை கண்டார்கள். கரிய பெரிய யானைகள் பல வரிசையாக நின்று பிரம்மாண்டமாக ஸ்தூபம் ஒன்றை காவல் புரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. அந்த மூதாட்டியோ சிறிதும் தயங்காமல் யானை கூட்டத்தை நோக்கி நடந்தாள். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் காதோடு, அந்த யானை சிலைகள் எவ்வளவு தத்ரூபமாக இருக்கின்றன பார்த்தாயா என்று சொன்ன பிறகு வந்தியத்தேவனுடைய திகைப்பு நீங்கியது. ஆயினும் அவருடைய வியப்பு நீங்கிய பாடில்லை. ஒன்றோடொன்று நெருங்கி இடிந்து கொண்டு நின்று அந்த மலை போன்ற ஸ்தூபத்தை தாங்கி கொண்டிருப்பது போல் அமைக்கப்பட்டிருந்த யானை சிலை ஒவ்வொன்றுக்கும் 2 நீண்ட தண்டங்கள் இருந்தன. அவ்விதம் வரிசையாக நின்ற நூற்றுக்கணக்கான யானைகளில் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் ஒரு தந்தம் ஒதிர்ந்து போயிருந்தது. அந்த யானை அருகில் அவள் சென்றாள். அதன் காலடியில் கிடந்த பெரிய கருங்கலை அகற்றினாள். அகற்றிய இடத்தில் ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. அதன் வழியாக அவள் இறங்கி செல்ல மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள். படிக்கட்டில் இறங்கி சிறிது தூரம் குறுகலான வழியில் சென்றதும் ஒரு மண்டபம் காணப்பட்டது. அதில் 2 பெரிய அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. விளக்குகளில் ஒன்றை துண்டித்துவிட்டு அந்த மூதாட்டி கையில் எடுத்துக்கொண்டாள். இளவரசரை மட்டும் தன்னுடன் வரும்படி சமிக்கையில் தெரிவித்தாள். மற்ற இருவரும் இதை பற்றி முதலில் சிறிது கவலை கொண்டார்கள். ஆனால் அந்த மூதாட்டி விளக்கை தூக்கி பிடித்து அந்த மண்டப சுவர்களில் உள்ள சித்திரங்களை தான் இளவரசருக்கு காட்டுகிறாள் என்று தெரிந்ததும் அவர்களுடைய கவலை ஓரளவு நீங்கியது. இளவரசர் அந்த மண்டப சுவரில் பார்த்த சித்திரங்கள் ஏதோ ஒரு கதையில் நிகழ்ந்த சம்பவங்களை வரிசையாக கூறும் தொடர் சித்திரங்களைப் போல் தோன்றின. புத்த பகவானின் பூர்வ அவதார கதைகளை புத்த விகாரங்களில் சித்தரிக்கும் முறைப்படி இச்சித்திரங்களும் அமைந்திருந்தன. ஆனால் இவை புத்தரின் அவதார நிகழ்ச்சிகளை குறிப்பிடவில்லை. ஒரு மானிட பெண்ணின் கதையே சித்தரித்திருந்தது. அந்த சித்திர பெண்ணின் முகத்தோற்றம் ஏறக்குறைய இப்போது விளக்கு பிடித்து காட்டிய மூதாட்டியின் முகத்தை ஒட்டியிருந்தது. ஆகவே இந்த ஊமை ஸ்ரீ தன்னுடைய வரலாற்றையே சித்திரங்களாக எழுதியிருக்கிறாள் என்று இளவரசர் இலகுவாக தெரிந்து கொண்டார். அவற்றின் முதல் சித்திரம் கடல் சூழ்ந்த தீவில் ஒரு இளம் பெண் தன்னந்தனியாக நிற்பதையும் அவளுடைய தகப்பனார் கட்டுமரம் ஏறி மீன் பிடித்து கொண்டு வருவதையும் காட்டியது. பின்னர் அந்த பெண் காட்டு வழியே சென்றால் ஒரு மரத்தின் கிளை மீது ஒரு இளைஞன் உட்கார்ந்திருந்தார். அவர் ராஜகுமாரனைப் போல் இருந்தார். அந்த மரத்தின் மீது ஒரு கரடி ஏறிக்கொண்டிருந்தது. ராஜகுமாரன் அதை கவனிக்காமல் வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெண் கூச்சலிட்டு விட்டு ஓடினாள். கரடி அப்பெண்ணை துரத்தியது. மரத்தின் மேலிருந்த இளைஞர் குதித்து கரடியின் மேல் வேலை எறிந்தார். கரடிக்கும் இளைஞனுக்கும் துவந்த யுத்தம் நடந்தது. அந்த பெண் தென்னை மரம் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு கரடிக்கும் இளைஞனுக்கும் நடந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார். கடைசியில் கரடி இறந்து விழுந்தது. இளைஞன் அந்த பெண்ணை நெருங்கி வந்தார். அவளுக்கு தன் நன்றியை தெரிவித்தார். ஆனால் அவள் மறுமொழி சொல்லாமல் கண்ணீர் விட்டார். பிறகு அவள் ஓடிப்போய் தன் தந்தையை அழைத்து வந்தார். வந்தவர் தன் பெண் பேச முடியாத ஊமை என்று தெரிவித்தார். ராஜகுமாரன் முதலில் வருத்தப்பட்டார். பிறகு வருத்தம் நீங்கி அவளுடன் சிநேகிதம் செய்து கொண்டார். காட்டு மலர்களை கொய்து மாலை தொடுத்து அவள் கழுத்தில் போட்டால். இருவரும் கைகோர்த்து கொண்டு காட்டில் திரிந்தார்கள். ஒரு நாள் பெரிய மரக்கலம் ஒன்று அந்த தீவின் சமீபம் வந்தது. அதிலிருந்து பல வீரர்கள் இறங்கி வந்தார்கள். ராஜகுமாரனை கண்டு பிடித்து அவருக்கு வணக்கம் செலுத்தினார்கள். அவரை மரக்கலத்துக்கு வரும்படி வருந்தி அழைத்தார்கள். ராஜகுமாரன் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி விடை பெற்று கொண்டார். கப்பலில் ஏறி சென்றார். அந்த பெண் அவர் போன பிறகு ரொம்பவும் வருத்தப்பட்டு கண்ணீர் பெருக்கினாள். அதை அவர் தகப்பன் பார்த்தார். ஒரு படகில்
படகில் அவளை ஏற்றிக்கொண்டு கடல் கடந்து சென்றார். கலங்கரை விளக்கம் ஒன்றை அடைந்து கரையில் இறங்கினார்கள். அங்கே ஒரு குடும்பத்தார் தகப்பனையும் மகளையும் வரவேற்றார்கள். எல்லோருமாக மாட்டு வண்டியில் ஏறி பிரயாணம் போனார்கள். கோட்டை மதில் உள்ள ஒரு பட்டணத்தை அடைந்தார்கள். அங்கே அரண்மனை மேல் மாடத்தில் ராஜகுமாரன் தலையில் கிரீடத்துடன் நின்றார். அவரை சூழ்ந்து ஆடை அலங்காரங்கள் புனைந்த பலர் நின்றார்கள். அதை பார்த்த இந்த இளம் பெண்ணின் மனம் கலங்கியது. அவள் ஒரே ஓட்டமாக ஓடினாள். கடற்கரையை அடைந்தாள். கடற்கரை விளக்கத்தின் மேலே ஏறி கீழே குதித்தாள். அலைகள் அவளை தாங்கிக் கொண்டன. படகில் வந்த ஒருவர் அவளை தூக்கி படகில் ஏற்றி காப்பாற்றினார். அவளை பேய் பிடித்திருக்கிறது என்று எண்ணி ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் விட்டார். கோயில் பூசாரி அவளுக்கு விபூதி போட்டு அடித்தார். யாரோ ஒரு பெரிய ராணி சுவாமி தரிசனம் செய்ய அந்த கோயிலுக்கு வந்தாள். பூசாரி அந்த பெண்ணை பற்றி ராணியிடம் சொன்னார். ராணி கர்ப்பம் தரித்திருந்தார். அந்த பெண்ணும் தன்னை போலவே கர்ப்பவதி என்று அறிந்தான். பல்லக்கில் ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு அழைத்து போனாள். அரண்மனை தோட்டத்தில் அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. ராணி வந்து 2 குழந்தைகள் ஒன்றை தான் வளர்ப்பதாக சொன்னாள். முதலில் அந்த பெண் அதை மறுத்தாள். பிறகு யோசித்து பார்த்தால் 2 குழந்தைகளுமே அரண்மனையில் வளரட்டும் என்று தீர்மானித்தாள். குழந்தைகளை விட்டுவிட்டு நள்ளிரவில் ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போய் விட்டாள். வெகு காலம் காட்டில் திரிந்து கொண்டிருந்தார். ஆனால் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அடிக்கடி வந்துவிடும். ஆற்றங்கரை ஓரமாக வந்து மரங்களின் மறைவில் ஒளிந்திருப்பாள். படகில் ராஜாவும் ராணியும் குழந்தைகளும் வருவார்கள். தூரத்தில் இருந்தபடியே பார்த்துவிட்டு போய்விடுவாள். ஒரு சமயம் ஒரு குழந்தை படகிலிருந்து தவறி விழுந்து விட்டது. அதை யாரும் கவனிக்கவில்லை. இவள் நீரில் மூழ்கி குழந்தையை எடுத்து கொடுத்தாள். உடனே மீண்டும் நதி வெள்ளத்தில் மூழ்கி சென்று அக்கறையை அடைந்து காட்டில் மறைந்து விட்டாள். இவ்வளவு நிகழ்ச்சிகளும் காவிய கோட்டினால் தத்ரூப சித்திரங்களாக அச்சுவரில் வரையப்பட்டிருந்தன. இளவரசர் அருள்மொழிவர்மர் அளவில்லா ஆர்வத்துடன் அதிசயத்துடன் அச்சித்திரங்களை பார்த்து கொண்டு வந்தார். கடைசி சித்திரம் வந்ததும் இளவரசர், நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட சிறுவன் நான், காப்பாற்றியவள் நீ என்று சமிக்கையில் சுட்டிக்காட்டினார். அந்த மூதாட்டி இளவரசரை கட்டி அணைத்து கொண்டு உச்சி மோந்தாள். பின்னர் அந்த மண்டபத்தின் இன்னொரு மூலைக்கு இளவரசரை அழைத்து சென்றார். அங்கே எழுதியிருந்த சில சித்திரங்களை காட்டினாள். அவை அவளுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அல்ல, இளவரசருக்கு நேரக்கூடிய அபாயங்களை பற்றிய அச்சித்திரங்களின் மூலமாகவும் சமிக்கைகளின் மூலமாகவும் எச்சரிக்கை செய்தால். இவ்வளவையும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மண்டபத்தின் ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நந்தினியின் முகத்தையும் இந்த ஊமை ஸ்ரீயின் முகத்தையும் வந்தியத்தேவன் அடிக்கடி ஒப்பித்து பார்த்தார். அவர் மண்டபத்தில் பற்பல எண்ணங்கள் உதித்தன, பற்பல சந்தேகங்கள் தோன்றின. அவற்றை குறித்து பேச இது சரியான சந்தர்ப்பம் இல்லை என பேசாமல் இருந்தார். யானை சிலைகள் பாதுகாத்த அந்தரங்க மண்டபத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். மூதாட்டி அவர்களை அழைத்து கொண்டு வந்த ஸ்தூபத்தின் சிகரத்தை நோக்கி ஏறினாள். அவளுடைய தேக வலிமையை குறித்து மற்றவர்கள் அதிசயித்தார்கள். வந்தியத்தேவனுக்கு மிகவும் களைப்பாய் இருந்தது. ஆயினும் வெளியில் சொல்லாமல் ஏறினார். பாதி ஸ்தூபம் ஏறியதும் நின்று பார்த்தார்கள். நகரத்தின் ஓரிடத்தில் தீஞ்சுவாலை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆஹா, மகாசேன சக்கரவர்த்தியின் புராதன மாளிகை தீப்பற்றி எரிகிறது அப்படின்னு இளவரசர் சொன்னார். நாம் படுத்திருந்த இதமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். அதுவே தான் அப்படின்னு இளவரசர் சொன்னார். அங்கே நாம் படுத்து தூங்கியிருந்தால் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். நாமும் ஒரு வேளை அக்னி பகவானுக்கு உணவாகி இருப்போம் அப்படின்னு இளவரசர் சொன்னார். அதுதான் நாம் படுத்திருந்த அரண்மனை என்று இத்தனை தூரத்தில் இருந்தபடி எதனால் சொல்கிறீர்கள் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். மண்டபத்துக்குள்ளே நான் பார்த்த சித்திரங்கள் என்னுடன் பேசின அப்படின்னு இளவரசர் சொன்னார். எங்களுக்கு கேட்கவில்லையா அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அதில் ஒன்று அதிசயம் இல்லை. சித்திரங்கள் ஒரு தனி பாஷையில் பேசும். அந்த பாஷை தெரிந்தவர்களுக்கு தான் அவற்றின் பேச்சு விளங்கும் அப்படின்னு இளவரசர் சொன்னார். அந்த சித்திரங்கள் தங்களுக்கு இன்னும் என்ன தெரிவித்தன அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். என் குடும்ப சம்பந்தமான பல ரகசியங்களை சொல்லின. இந்த இலங்கை தீவை விட்டு உடனே போய் விடும்படியும் தெரிவித்தன அப்படின்னு இளவரசர் சொன்னார். சித்திரங்களின் பாஷை வாழ்க, வைஷ்ணவரே என் கட்சி ஜெயித்தது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். இளவரசரே, சித்திரங்கள் அத்துடன் நிறுத்தவில்லை. இலங்கையில் உள்ள வரையில் கூரையின் கீழ் படுக்க வேண்டாம், வீடுகளின் ஓரமாக நடக்க வேண்டாம், மரங்களின் அடியில் போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லையா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டார். சரியாக சொன்னீர், உமக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு இளவரசர் கேட்டார். தங்களுக்கு சித்திரங்களில் பாஷை தெரியும், அடியேனுக்கு அபிநய பாஷை தெரியும். தங்கள் குலதெய்வம் தங்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது அத்தெய்வத்தின் அபிநய முகபாவனைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்றார் ஆழ்வார்க்கடியான். சந்தோஷம். இரவு இன்னும் ஒரு ஜாமந்தான் மிச்சம் இருக்கிறது. இந்த ஸ்தூபத்தின் உச்சியில் ஏறி சிறிது நேரமாவது படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடுந்ததும் புறப்படுவோம் அப்படின்னு அருள்மொழிவர்மர் சொன்னார். மறுநாள் உதயத்தில் சூரிய கிரகணங்கள் சுளீர் என்று அடித்து வந்தியத்தேவனை தூக்கத்திலிருந்து எழுப்பின. முதல் நாள் இரவு நடந்த உண்மையான நிகழ்ச்சிகள்
போதாதென்று சதிகாரர்களும் தீ வைப்பவர்களும் ஊமைகளும் செவிடர்களும் மரத்தில் ஏறும் கரடிகளும் பேய் பிசாசுகளும் புத்த பிஷுகளும் மணிமகுடங்களும் ஒரே குழப்பமாக வந்தியத்தேவனுடைய கனவிலேயும் வந்து துன்புறுத்தினார்கள். சிறிய வெளிச்சத்தில் அவையெல்லாம் மாய கனவுகளாகி மறைந்தன. குழப்பமும் பீதியும் பறந்தன. இளவரசரும் ஆழ்வார்க்கடியானும் முந்தனாக எழுந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாயிருப்பதை வந்தியத்தேவன் கண்டார். அவரும் அவசரமாக ஆயத்தமானார். 3 பேரும் ஸ்தூப சிகரத்திலிருந்து இறங்கினார்கள். நது வீதிகளின் வழியாகவே நடந்து சென்று மகாமேகவனத்தை நோக்கி சென்றார்கள். அந்த நந்தவனத்தின் மதியில்தான் 1100 வயதான மிகவும் புனித தன்மை வாய்ந்த போதி விருட்சம் இருந்தது. பிஷுக்களும் பிஷுக்கள் அல்லாத பக்தர்கள் பலரும் போதி விருட்சத்தை வலம் வந்து மலர்களை சொரிந்து வணங்கி கொண்டிருந்தார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மரும் அந்த போதி விருட்சத்துக்கு வணக்கம் செலுத்தினார். உலகத்தில் ராஜ்யங்களை ஆண்ட மன்னர்களும் மறைந்து போய் விடுவார்கள். ஆனால் தர்மம் என்றென்றுக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த போதி விருட்சம் நிதர்சனமாயிருக்கிறது என்று இளவரசர் மற்ற இருவரையும் பார்த்து கூறினார். இப்படி சொல்லிக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். ஒரு மூலையில் 3 குதிரைகள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றனர். 3 குதிரைகளையும் பிடித்துக்கொண்டு 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். இளவரசர் அங்கே சென்றதும் அவர்கள் மூவரும் முகமலர்ந்து மரியாதையுடன் வணங்கினார்கள். இளவரசர் அவர்களை ஏதோ கேட்டு தெரிந்து கொண்டார். வந்தியத்தேவனை பார்த்து, ராத்திரி எரிந்தது நாம் படுத்திருந்த மகாசேனரின் அரண்மனைதான். நாமும் அதில் எரிந்து போய்விட்டோமோ என்று இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். நம்மை உயிரோடு பார்த்ததும் இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்றார். 1500 வயதான அரசமரம் இன்னும் நிற்பது என்னமோ உண்மைதான். ஆனால் தர்மம் செத்துப்போய் எத்தனையோ நாளாகிவிட்டது என்று சொன்னார் வந்தியத்தேவன். இனி ஒரு தடவை அவ்விதம் சொல்லாதே. நான் ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை தர்மம் எப்படி சாகும் என்றார் ஆழ்வார்க்கடியான். 3 பேரும் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். அனுராதபுர நகரத்தின் வடக்கு வாசல் வழியாக வெளியேறினார்கள். திருவிழா கூட்டம் இன்னமும் நகரிலிருந்து நாலாபுரமும் ஜே ஜே என்று சென்று கொண்டிருந்தபடியால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. அனுராதபுரத்துக்கு வடகிழக்கில் ஒரு காத தூரத்தில் மஹிந்தலை என்னும் சிறிய பட்டணம் இருந்தது. அசோக சக்கரவர்த்தியின் குமாரர் மஹிந்தர் முதலில் இந்த ஊரிலேதான் வந்திறங்கி புத்த மதத்தை உபதேசிக்க தொடங்கினார். எப்படிப்பட்ட பாக்கியசாலி அவர்! ஆயுதம் தாங்கி படைகளை அழைத்து கொண்டு நாடு கவர்வதற்கு அவர் போகவில்லை. கொலைகாரர்களிடம் சிக்காமல் ஒளிந்து மறைந்து திரிய வேண்டிய அவசியமும் அவருக்கு ஏற்படவில்லை என்றார் அருள்மொழிவர்மர். அவருக்கு கொடுத்து வைத்திருந்தது அவ்வளவுதான் என்று சொன்னார் வந்தியத்தேவர். இளவரசர் நகைத்தார். நீர் எப்போதும் என்னை விட்டு பிரியவே கூடாது. நீர் பக்கத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் சந்தோஷமாகிவிடும் என்றார் இளவரசர். அதே மாதிரி எப்படிப்பட்ட சந்தோஷமும் கஷ்டமாகிவிடும் என்றார் ஆழ்வார்க்கடியான். இந்த சமயத்தில் சாலையில் அவர்களுக்கு எதிர்பக்கத்தில் ஒரு புழுதி படலம் தெரிந்தது. பல குதிரைகள் 4 கால் பாய்ச்சலில் வரும் சத்தமும் கேட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் சிறிய குதிரை படை ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது. குதிரை வீரர்கள் கையில் பிடித்திருந்த வேல் முனைகள் காலை வெயிலில் பலபலவென்று ஜொலித்தன. ஐயா, உரையிலிருந்து கத்தியை எடுங்கள் என்று எச்சரித்தார் வந்தியத்தேவன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.